Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 5 years மற்றும் 3 yearsக்கான இந்த வருஷத்துக்கான சீட் எவ்வளவு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு தான் பார்க்க போறோம். ஏனா வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆகட்டும் புதுசா வந்து 3 பிரைவேட் காலேஜுக்கு வந்து இணைவு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாத பட்டறை பெரும்புத்தூர் புதுப்பாக்கத்துல வந்து 3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு சட்டப்படிப்புகள் வந்து இந்த வருஷத்துல இருந்து துவங்கி இருக்காங்க. சோ இந்த வருஷம் அதாவது 2024-25க்கான டோட்டல் சீட் அவைலபிலிட்டியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜான டோட்டலாக வந்து 26 லா காலேஜஸ் இருக்குது. இதில் வந்து 15 வந்து அரசு சட்டக்கல்லூரிகள், அதுக்கப்புறம் இருக்கிற 11 ப்ரைவேட் வந்து சட்டக்கல்லூரிகள் இருக்குது. இது வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு இணைவு பெற்றிருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதை பற்றின வீடியோஸ் வந்து நிறையவே நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் எவ்வளோ சீட் 3 இயர்ஸ்க்கும் 5 இயர்ஸ்க்கும் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி புதுப்பாக்கம்ல இருக்கு. இந்த காலேஜில் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து 121 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு வந்து 160 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வருஷத்துக்கு. அதே போல் வந்து ரெண்டாவதாக பார்க்கும்போது சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி, இந்த கல்லூரி வந்து பட்டறை பெரும்புத்தூர்ல இருக்கு. 5 இயர்ஸ்க்கு 120 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு 161 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது காலேஜ் பார்க்கறோம்னா அரசு சட்டக்கல்லூரி மதுரையில் பார்க்குறோம். இதுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து 171 சீட்டும் 3 ஆண்டு சட்டப்படிப்புக்கு வந்து 181 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நான்காவதாக பார்க்கறது என்னன்னா அரசு சட்டக்கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறத பார்க்குறோம். இதில் வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து 160, 3 இயர்ஸ்க்கு வந்து 200 சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஐந்தாவதாக பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி கோயம்புத்தூர், இதில் வந்து 5 இயர்ஸ் வந்து 160 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு வந்து 200 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆறாவதாக கல்லூரி பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி திருநெல்வேலியில் இருக்கு. 5 ஆண்டுக்கு வந்து 160, 3 ஆண்டுக்கு வந்து 200 சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏழாவதாக பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டுல இருக்கு. இங்கே 5 இயர்ஸ்க்கு வந்து 160 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு வந்து 80 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. எட்டாவதாக பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி வேலூர்ல இருக்கு. 5 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் 120 சீட்டும் 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் 120 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்பதாவது அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம்ல இருக்கு. 5 இயர்ஸ்க்கு வந்து 120ம் 3 இயர்ஸ்க்கு வந்து 120ம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பத்தாவதாக பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி தர்மபுரி, இதற்கும் 5 இயர்ஸ் ப்ளஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து 120 சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 11ஆவதாக பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி ராமநாதபுரம், இந்த காலேஜுக்கும் வந்து 5 இயர்ஸ்க்கும் சரி 3 இயர்ஸ்க்கும் சரி ஈச் 120 சீட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 12ஆவதாக பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி சேலம், இந்த சேலம்லையும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து 120 சீட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 13ஆவதாக பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல், நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் மற்றும் 3 இயர்ஸ்க்கு வந்து 80 சீட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 14ஆவதாக பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி தேனியில் இருக்கு. தேனியை பொறுத்தவரையில் 5 இயர்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து 120 சீட்டு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 15ஆவது சட்டக்கல்லூரியை பார்க்கும்போது அரசு சட்டக்கல்லூரி காரைக்குடி, இதில் வந்து 3 இயர்ஸ்க்கு 80, 5 இயர்ஸ்க்கு வந்து 80 சீட்டு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே செயல்பட, அதாவது அஃபிலேட்டட் லா காலேஜான ப்ரைவேட் லா காலேஜ் வந்து பார்க்க போகிறோம். இது டோட்டலாக வந்து 11 லா காலேஜஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எவ்வளோ சீட் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 16ஆவது சரஸ்வதி சட்டக்கல்லூரி, இது எங்கே இருக்குன்னா திண்டிவனத்தில் இருக்குது. 5 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 17ஆவது மதர் தெரேசா சட்டக்கல்லூரி, இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்கு. 5 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18ஆவதாக GTN சட்டக்கல்லூரி, இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்ல இருக்கு. இதுலேயுமே சரி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து 39 சீட்டு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 19ஆவது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா KMC சட்டக்கல்லூரி, இது எங்கே இருக்குன்னா திருப்பூரில் இருக்கு. 5 இயர்ஸ்க்கு 78 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு 78 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 20ஆவதாக பார்க்கும்போது ஈரோடு சட்டக்கல்லூரி, இது எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்கு.
5 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 21வதாக பார்க்கும்போது எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி. இது எங்கே இருக்குன்னா தென்காசியில் இருக்குது. 5 இயர்ஸ் + 3 இயர்ஸ்க்கு வந்து 39 சீட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 22வதாக பார்க்கும்பொழுது துளசி பெண்கள் சட்டக்கல்லூரி. இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. 3 இயர்ஸ்க்காகட்டும் 5 இயர்ஸ்க்காகட்டும் 39 சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 29வது கல்லூரி பார்க்கும்போது முகில் சட்டக்கல்லூரி கன்னியாகுமரியில் இருக்குது. 3 இயர்ஸ் ஆகட்டும் 5 இயர்ஸ் ஆகட்டும் 39 சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 24வதாக பார்க்கும்போது எஸ்கேபி சட்டக்கல்லூரி. இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. 5 இயர்ஸ்க்கு 39, 3 இயர்ஸ்க்கு வந்து 39 சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 25வதாக பார்க்கும்போது சர் ஐசக் நியூட்டன் சட்டக்கல்லூரி. இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம்ல இருக்குது. 5 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 26வது காலேஜாக பார்க்கும்போது ஆனந்தம் சட்டக்கல்லூரி. இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. 5 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் 3 இயர்ஸ்க்கு 39 சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் லாஸ்ட்டாக 24, 25, 26 இந்த 3 காலேஜர்கள் இந்த ஆண்டு 2024-25 கல்வியாண்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே இணைவு பெற்றிருக்கு இந்த வருஷம் புதியதாக. ஸோ இந்த சீட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ மொத்தமாக நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது 5 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2400 சீட்டு வந்து இருக்குது 2024-25 கல்வியாண்டிற்கு. 3 ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2530 சீட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த வருஷம் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது பேஸ் பண்ணியே வந்து காம்படிஷன்ஸும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க எவ்வளோ சீட் அவைலபிலிட்டி இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக இருக்கும். இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா காலேஜில் சேரணும்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.